45 நிமிஷம் அப்படின்னு சொல்லி சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லர்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலில். புது மருமகளை வீட்டுக்கு கூட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்க அப்பா சொன்ன உடனே இந்த நான் போய் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சோழன் குடுன்னு கிளம்பி அங்கே போய் அந்த கிரவுண்டுக்கு போய் பார்த்து அந்த கிரவுண்டில் வந்து நான் சொல்லித்தரேங்க, இவன் என்னங்க சொல்லித்தரான், ஒழுங்காக ஒரு பேலன்ஸ் பண்ணி இப்போ ஓட்ட தெரியலடா உனக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லித்தரலாம் ஆரம்பிக்கிறாரு. லைட்டாக ரொமான்ஸாக ஆரம்பிக்குது. அப்படி பின்னாடி உட்காந்து இப்படி கையை வச்சு காலை வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உட்காந்து இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னா சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் பொழுதே அவருக்கு இந்த ஒரு இது என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து நம்ம நல்லா போயிட்டு இருக்கும்போது நமக்கு நம்மளே ஒரு பல்பு கொடுத்துப்போம்ல, அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டார். அவங்கள்ட்ட வந்து இப்போ நீங்களா ஓட்டுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி திருவுங்க அப்படின்னு போய் ஆக்சிலேட்டரை யாராவது திருவுவாங்களாம். திருவுனோடனே சர்ன்னு போயிட்டு முதுகிட்டையும் கீழே விழுந்துட்டாங்க. அவங்க நல்ல வேலை பெருசாக அடிபடலை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பள்ளம் வந்து நீ ஏன் நான் அப்படி வந்து திருப்பி விட்ட அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் வந்து நிலாவும் நான் ஒழுங்காக ஓட்டிகிட்டு இருந்தேன், மெதுவாக கற்றுக்கிட்டாலும் ஒழுங்காக கற்றுட்டு இருந்திருப்பேன், புதுசாக கற்றுக்கிறவன்ட்ட போய் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் பிரேக் போட்டு தான் நின்று இருக்குமேனா பிரேக் போடணும்னு அந்த சமயத்தை எனக்கு எப்படி தெரியும், இப்போ தான் வண்டியை முதல்ல ஏறியே உட்காடுறேன், என்ன நினச்சிட்டு இங்கே உங்கள் மனசுலேருந்து திட்டி விட்டுறாங்க, நான் பல்லவன்ட்டே கற்றுக்கிறேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்ட்டாங்க. சோகமாக சோழன் இப்போ வராரு. வரும்பொழுதே வந்து அவங்க மாமனார் மிஸ்டர் நடேசன்லாம் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அடிபட்டாதான்ப்பா கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இந்த பக்கம் சோழனை பார்த்தா சோழன் திருதுன்னு முடிக்கிறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, உன்னை பாரு இப்போ கூட யாரும் சேர்த்து வைக்க நினைக்க மாட்டாங்கன்னு திருப்பி ஒரு குத்தி வேற காமிச்சிடுறாரு. இதில் சேரனும் திட்டி விட்டுறாரு. ஏன்டா சோழா என்னடா இப்படி பண்ணிட்டுருக்க நீ, அவங்கள கூட்டு போய் ஏன்டா அப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு உடனே நான் மருந்து போட்டுவிட்றான்ப்பா, நீ போய் உள்ளே போய் படுப்பா, இவன்ட்ட நீ கற்றுக்க வேணாம்ப்பா, பல்லவன் கத்துருவா இல்லை நான் கத்துறேன்ப்பா அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்னடா இப்படி பண்ணிருக்கீங்க, எல்லாருமே என்ன ஏன்னா எனக்கு எதிராகவே நடந்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் வந்து அவளை அந்த தங்கச்சியாக நினைக்காத, முதல்ல இவ்வளோ பாசம் காட்டாதங்கிறாரு சோழன். நான் ஏன் தங்கச்சியாக நினைக்கக்கூடாது, வெட்டிப்பையன் நீயே வந்து எனக்கு தம்பியாக இருக்கும்போது அவன் என் தங்கச்சியாக இருக்கக்கூடாதான்னு போகிறாரு சேரன். என் ஃபீலிங்ஸே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு இப்போ சோழன் பாவமாக வெளில போய் உட்காந்துருக்காரு. வெளில உட்காந்துருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து திருப்பி வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீட்டு வாசல்லே வண்டி ஓட்ட வச்சுட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி நிலாவை அவங்களாம் மெதுவாக போக வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பக்கமாக இப்போ சந்தா யாதவ் வேற வந்துடுறாங்க. முதல்ல பாண்டி வந்துடுறாரு. பாண்டி நல்லா ஓட்டுறீங்க, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சந்தா யாதவ் வந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எங்கள் அண்ணன் இங்கே விட்டு போனார் இந்த பக்கமாக அப்படின்னு அவங்க வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹிந்தி நல்லா பேச தெரியுங்கிறதுக்காக சோழன் மட்டும் ஹிந்தியெல்லாம் பேசுகிறாரு. சோழன் பேசும்போது லைட்டாக வந்து நிலாவை கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து நடேசன் எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும்னு அவரும் வேறு பேசுகிறார். மாற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தமிழ் கற்றுத்தரேன்னு வந்து பல்லவன் தமிழ் கற்றுத்தராரு. கற்றுத்தரும் பொழுதே வந்து எப்படி இருக்கீங்க அப்பான்னு கேட்கறதுக்கு எப்படா இருக்க வெண்ணங்கிற மாதிரி சொல்லணும்னு கூப்பிட்டு சொல்ல, இவங்க போய் வெண்ணன்னு அவரை சொல்ல அவர் கோபமாக போக இதுக்கு ஒரு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி பாண்டியன் அண்ட் பல்லவன் சேர்ந்து இப்போ வந்து ரோட்டில் வச்சு நிலாவுக்கு சொல்லித்தராங்க. நிலா வந்து அவங்களுடைய கஷ்டத்தை கன்ஃபியூஷனை பயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே சோழன் வந்துடுறாரு. நான் சொல்லித்தரேன் இவங்க போட்டோம் அப்படின்னா ஓரமாக நில்லுங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல வேணா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு ஒரு சோகமாக உட்காந்துருக்காரு. இப்போ நிலா அவங்களா வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ கதை போகிற போக்கில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.